Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாகு விலாக்ஸோட செகண்ட் வீடியோ. வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே. அதனால நம்ம நாகப்பட்டினத்தில் உள்ள கொடிமரத்து பூங்காவுக்கு வந்திருக்கோம். நீங்க எதுக்கு தங்க போறீங்க? அதான் நீங்க என்ன ஸ்பெஷல்? ஆமாடா பாரு. சரி எப்ப நீங்க காலேஜ் கல்யாணத்துல கண்டே நான் தாழ்தெல்லாம் ஆச்சுங்க. இந்த பூங்கா எத்தனை வருஷம் ஆச்சா? இது கண்டிப்பா எங்க கட்டினு உங்களுக்குலாம் தெரியாது. நான் காமராஜர் முதலமைச்சர் இருந்தாருல, அப்ப புதுசா ரீஒர்க் பண்ணாங்களா எல்லாத்தையும்? சுனாமிக்கு பிறகு மறுபடியும் கட்டினாங்க. நல்லா இருக்குது தாத்தா, இங்க சும்மா நல்லா ரிலாக்ஸா இருக்கீங்க வந்தா. வாங்க, மினி ஜூவே நம்ம நாகப்பட்டினத்துல தான் இருக்கு. நாகப்பட்டினம் ஜூவெல்லாம் பார்க்கணும். என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேட்டைக்கு வந்திருக்கோம். மாடை நாங்கள் வேட்டையாட வந்து மாடானது தெரியலையே வேற மாடாது என்ன தெரியல. கொடி விரங்கும் விலங்கா உங்களுக்கு வாங்க நம்ம வேற மாடிடா போட்டோ ஒன்று இருக்கா பார்ப்போம். ஆனால் இதை பற்றி கொஞ்சம் சொல்லு. இது வந்து ஒரிஜினல் சும்மா செஞ்சுருக்கேன். ஒரிஜினல் இருக்கு இங்கே இருக்கு. அதை நான் காட்டுறேன். பழங்காலத்தில் உள்ள பேர் இங்கே திருப்பதி போய் எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் போடுறாங்க. அந்த காலத்துல சொன்னாங்களே இந்த எம்ஜிஆர் அந்த காலத்துல கட்டிட்டாங்களா அதை. அது தாத்தா சொன்னாங்கன்னா பழைய காலத்தில் ராணுவத்தில் யூஸ் பண்ண நாகப்பட்டினம் மியூசியம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு. எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ எந்த பக்கம் அப்படி கேமரா இதாங்க போட் செய்கிற இடம். போட்டு வந்து வெல்டு வைக்கிறதுல இருந்து எல்லாமே தயாரிச்சு மேனுஃபேக்சர் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக செஞ்சுருப்பாங்க. அப்புறம் நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போட்டை பார்ப்போம். அப்படியே இப்போ வந்து நாகப்பட்டினத்தில் இல்லாத இடமே கிடையாது. நிறைய அதிசயமான இடங்கள்லாம் இருக்கு. தெரியும் வீடியோ ஸ்கிப் ஆகாம பாருங்க. அப்பதான் நாகப்பட்டினத்தில் நாங்கள் என்னென்ன கட்டணம் பழைய இருப்பது. இதுதான் பழைய இருப்பதா? பழைய இருப்பதா? பழைய இருப்பது தானே. பழைய இருப்பா அதான் பழைய இருப்பது. பழைய இருப்பது போன வீடியோவில் நம்ம பார்த்த லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்க. அப்படியே அப்படி கேமரா எடுக்கணும். தெரியுதுல இருவாங்க. நம்ம அந்த வீட்டு முன்னே இருப்போம். மாப்பிள்ள ஏதோ அதாவது நீங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவா? அம்மாவோட அதை பத்தி ஏதாவது தெரிஞ்ச வரைக்கும் தெரியும். மக்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் என்னன்னா எனக்கு தமிழ்ல சுதந்திரம் இருக்கணும். அது மட்டும்தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு காலைல தான் நானே நியூஸ்ல பார்த்தேன் 78வது சுதந்திரம் இருக்கணும். நான் 77 நடத்திட்டு இருந்தேன். ஆனா நீங்க நியூஸ் பார்த்தா எனக்கே தெரியும். ஆனா இன்னைக்கு கலெக்டர் நல்லா டான்ஸ் கரையில நம்ம சூப்பரா இருக்கு. ஆமா ஜப்பா வீடியோ காமிச்சாங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணி மிஸ் பண்ண நாகமண்டலத்துல இப்படி ஒரு இடம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாம இருக்கும். சொல்றோம்
உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னா நாகப்பட்டினத்துல இந்த மாதிரி ஒரு பார்க்குக்கு வாங்க, சூப்பரா இருக்கும். அப்படி மைண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பார்க் தான் எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும். அது பழைய பீச்சுங்களா? அது வந்து பழைய பீச்சு அந்த சைடு, இந்த கல்காரத்து அந்த பழைய பீச்சு இருக்கு. அது பழைய பீச்சு, இந்த சைடு வேளாங்கண்ணி பீச்சு, இதுதான் நம்ம பீச்சு. அங்க ஒரு வெள்ளை கலர் கப்பல் வருது, அது என்ன கப்பல் இது? நேவியா இருக்கும். நேவி 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 தானே? நேவி. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இந்திய நேவி. இது வரைக்கும் நல்லா பாதுகாப்பான ஒரு இடமா கூட இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியாத இடத்துல நிறைய இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்த நான் மிஸ் பண்ணாம நாகப்பட்டினத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து இந்த மாதிரி பார்க்குக்கு வாங்க, ரிலாக்ஸா இருக்கும். நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல, அதான் நீங்க போன தாடி நீங்களே பார்த்துருப்பீங்க, பசங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. இந்த தாடி என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு பசங்க வராது. எங்களுக்கு என்னன்னா வண்டி இல்லைங்க, அதுதான். வண்டி இருந்தால் எல்லாரையும் போட்டு தூக்கிட்டு போட்டு இழுத்துட்டு வர வேண்டியதான். வண்டி தான் பற்றாக்குறையா இருக்கு. ஒரு வண்டி இப்போ 3 பேர் வந்திருக்கோம், கேமராமேனோட சேர்த்து. சரி, அடுத்தது எல்லாத்தையும் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன கேட்போம், எல்லாம் அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு போய் நம்ம பார்ப்போம் வாங்க. மக்களே, நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். ஆனால் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அது போதும். ஏன்னா நீங்கள் எங்களை மோட்டிவேஷன் பண்ணாதான் எங்களுக்கு நிறையா வீடியோ போட நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நாகப்பட்டினம் நிறைய பேருக்கு நாகப்பட்டினத்தில் இருந்துக்கிட்டே நிறைய இடம் தெரியாமல் இருந்துக்கிறாங்க. அதனால நாங்கள் நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறது மூலியமாக நாங்கள் வீடியோ பண்ணுறதுல நிறைய விஷயம் உங்களுக்கு காட்டுவோம். இது வரானே. சரி, இன்னைக்கு என்ன நாள்னா? கொடிலாம் வச்சுருக்காங்க. என்ன நாள்? சுதந்திர தினம். இப்போ குடியரசு தினம் தானே? இல்லைண்ணா, உள்ள வரப்போ குடியரசு தினம் சொல்றாங்க. அப்படிதான் இல்லைப்பா. சுதந்திர தினம். சந்தோஷமா இருந்தா சுதந்திரமா நீங்களாம் வீட்டில் என்ன சாப்பிடுறது? இந்த இடத்த பற்றி என்னென்ன சொல்றீங்க? ஏன்னா அந்த பூங்கா வச்சிருக்காங்க, பொருள் பத்துல விளையாட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. இன்னும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், பொருள் கம்மியா இருக்கு. ஆனால் அமைதி அப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். மற்ற இடத்த மாதிரி நல்லா இருக்கும். இந்த இடம் வைக்க கடற்கரை பீச்சு நம்ம போட்டு அப்படின்னு நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம அண்ணன் முடிச்சாச்சு. எனக்கு ஒரு பையன் உட்காந்துருக்கான், அவன்கிட்ட போய் இன்னைக்கு என்னன்னு கேட்பேன். இன்னைக்கு சுதந்திர தினம், குடியரசு தினம், அது 2 ஒன்று தானா? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கணும். சரி, நீங்க குடியரசு ஸ்கூல்லாம் பண்ணீங்க. ஸ்கூல்ல இன்னைக்கு யார் இருக்கா? நல்லா படிங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம், ஓகேவா? குடியரசு தினம் வந்து நமக்கு ஜனவரி 21. ஓகே, பை. வீட்டுக்கு போல என்ன என்னன்னா பொடிதான் மர குடியரசு தினமாடா? அப்ப சுதந்திர தினம், சுதந்திர தினம், குடியரசு தினம். என்னடா முடிப்பாங்களா? என்னடி சொல்ற? ஏன்னா ஸ்கூல்லாம் போனீங்களா? ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்கு? முட்டை பிஸ்கட்லாம் வந்தாங்களா? என்ன ஸ்கூல்ல? ஜெயஜெயாவா? நல்லா சொல்லி தராங்களா? இருக்கா? யாராவது ஸ்கூலுக்கு யார் வந்தா என்ன சொன்னாங்க? சீஃப் கெஸ்ட் வந்தாங்க. அவங்க இன்னைக்கு சுதந்திர தினத்தை பத்தி என்ன சொன்னாங்க ஸ்கூல்ல? எப்படி பாடுபட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பாடுபட்டாங்க சொன்னாங்க. எப்படி பாடுபட்டாங்க சொன்னாங்க? யாரும் எப்படி சுதந்திரம் எடுத்தாங்க சொல்லி சண்டை போட்டு தம்பி சொல்றாங்க. பிரிட்டிஷ் நம்ம எப்படி சுதந்திரம் கொண்டோமா அந்த அதை சொல்லி தந்தாங்க. அப்படி சொன்னாங்களா? தம்பி நீங்க என்ன படிக்கிறீங்க? 5 வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கீங்க. இறங்கப்பா. அவனை விடப்பா தம்பி முன்னாடி. நான் சொல்லி பண்ணிட்டு இருப்பேன். 5ஆவது படிக்கிறியா? சுதந்திரம் யாரும் வாங்கி கொடுத்தது நம்மளுக்கு? சுபாசந்திர போஸ், இங்க முன்னாடிங்க. எங்க எல்லா பேரும் சொல்லு, எல்லா பேரும் சொல்லு. கப்பலோட்டிய தமிழர், காமராஜர், மகாத்மா காந்தி, சுபாஷ், அவ்வளவுதானா? மோடி, மோடி. ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. காலைல போயிட்டு இருப்பீங்க, வந்தீங்களா? இல்ல, நாங்க இப்பதான் சாக்லேட் கொடுத்தா வாங்கிட்டீங்களா? என்ன சாக்லேட்?
கோபி நல்லா இருந்ததா? சரி நாங்கள் அதை தாத்தா வேற கண்டிட்டு கேட்கலாம். உங்களோட போட்டோ எடுத்துக்கலாமா? தோணிப்பேட்டை ரோட்ல பொதுமர பூங்காடு இருந்துச்சுப்பா. ஆனா அப்பெல்லாம் வந்து பிள்ளைங்களும் யாரும் விளையாட்டுக்கு இதெல்லாம் வேலையே கிடையாது. ஆனா திறந்து கிடக்கும், வருவாங்க போவாங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ 4-5 வருஷமா சுற்றி வேலை பார்த்து பிள்ளைங்கலாம் வந்து போயிட்டு அப்படின்றதுனால நகராட்சி கொடிமர பூங்கான்னு நான் இதுலேயே கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் நான் முன்னாடி நான் பார்க்குறப்ப இப்போ பார்க்குறப்பதான் இந்த ஒரு 5 வருஷமா இந்த பிள்ளைங்கலாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே டாடா நகர், சிவபாரதி இங்கே உள்ள பிள்ளைங்கலாம் வந்து சாயங்காலத்தில் வருவாங்க. 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, நைட்டு 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, பிள்ளைங்க வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதுமாதிரி காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். வாக்கிங் போகிறவங்க எல்லாருமே வந்து வாக்கிங் போவாங்க. பெரியவங்க சொன்னாங்க யார் வந்தாலும் வருவாங்க. பழமையானது தான். இது கிட்டத்தட்ட 56 வருஷமா இருக்கு. ஆனால் யாருக்கும் தெரியல, பார்வைக்கு வரல. ரீஓப்பன் எப்போ பண்ணாங்க? இதான் செகண்ட். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. இதெல்லாம் பாதுகாப்புக்கு வாட்ச்மேன் ஆள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. எல்லா வசதியும் இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நீ கண்டிப்பாக வரலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் இது விளையாடிட்டு 10 பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் பிள்ளைங்க அந்த அளவுக்கு உடச்சி போட்டுறதுங்கன்றதுனால நிறைய வைக்க மாட்டாங்க. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. கைஸ், டுடே வீடியோ முடிஞ்சு அடுத்து நம்ம வீடியோ போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நாலேஜ்.